சீனாவில் இருக்கிற ஒரு டவுன்ல ஜிபு அப்படின்ற பேர்ல ஒரு ஸ்கல்ப்சர் இருந்தாரு. சிலையெல்லாம் உருவாக்கக்கூடிய வேலையை தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவருடைய சிலையெல்லாம் பார்த்தா ரொம்ப அழகா இருந்தது. அவரு அந்த டவுன்ல பிரசித்தமான ஒரு சிலை வேலைக்காரனா தான் இருந்தது. அவர் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது 20 years ஓல்டு மட்டும்தான் இருந்தது. பெரிய ஊக்க உற்சாகத்துல அவர் அந்த வேலை பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எல்லாரும் போலயே அவருக்குள்ளேயும் லைஃபை பற்றி நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் இருந்தது. அவரும் அவரோட லைஃப்ல டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணணும்னு விருப்பம் வச்சிருந்தோம். ஆனா ஏஜ் அதிகமாக ஆக அவருடைய அந்த ஊக்கம் உற்சாகம் எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. அவர் இந்த சிலையெல்லாம் உருவாக்கும் போது திடீர்னு வேலையை நிறுத்தி உட்கார்ந்து யோசனை பண்ண ஆரம்பிக்கும். இதெல்லாம் நான் தான் பண்ணணும் இல்லையா, இதெல்லாம் என்னோட வேலை, இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கும். இந்த வேலையே நான் பண்ணிட்டு இருந்தா என்னைக்கும் இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என் கையில பணம் எப்படி வரும், இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா ஒரு நாள்ல அவர் ஷாப்ல ஒரு சீனியர் சிட்டிசன் வந்தாங்க. அவர் சொன்னாங்க, ஒரு மூர்த்தியை உருவாக்கிடணும், ஆனா அதனுடைய அழகு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும். அவர் அந்த ஒரு ஓர்டரை ஏற்று ஒரு பிரமாதமான சிலை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கூட அவர் சொல்லி கொடுத்த மாதிரியான அந்த அழகான மூர்த்தி அவரால் உருவாக்கவே முடியல. அவர் அழ ஆரம்பிச்சாங்க. அவருக்கு ரொம்ப சங்கடம் வந்துடுச்சு. அந்த சீனியர் சிட்டிசன் அதுக்கப்புறம் அங்கே வந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அவர் கேட்டாங்க, என்ன ஆயிடுச்சு, ஏன் நீ அழிட்டு இருக்க, உனக்கு என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க. அப்ப அவர் சொல்லிட்டாங்க, நான் எவ்வளவோ வருஷமா இந்த மாதிரியான சிலையெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கு, பணம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கு. ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரியான அந்த ஒரு அழகான சிலை உருவாக்குறதுக்கு என்னால முடியாத போயிடுச்சு. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, நான் இந்த வேலையை பண்றதுக்கு யோகியமான ஆள் இல்லை, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இதெல்லாம் கேட்டு அந்த சீனியர் சிட்டிசன் சொன்னாங்க, ஓ பேபி, இது உன்னுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது, இந்த மாதிரி தான் எல்லாருடையும் பழக்கம். சின்ன வயதுலலாம் பெரிய பெரிய ட்ரீம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரீம் எல்லாம் எப்படி நான் அச்சீவ் பண்ணிடுவேன், இதை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த டைம்லலாம் அந்த கோல் செட் பண்ணும்போது கூட அவருடைய நோட்டம் அந்த கோல் மேலே இருக்காது. அந்த கோல்ல இருந்து அவருக்கு கிடைக்க போகிற விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது மேலே தான் இருக்கும். அதனால தான் அந்த டைமில் இந்த கோல் எல்லாம் மைண்டில் ரொம்ப பெரியதாக இருக்கும். ஆனால் அந்த ஏஜில் என்ன பண்ணிட்டோம்னா, இவ்வளவு கோல் கிளியர் இல்லாததுனால சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், உனக்கு ஏன் இதெல்லாம் பண்ண முடியலை. இப்போ நீ உன்னுடைய கோலை இவ்வளவு பெரியதாக தான் வச்சிருக்கு. கோலை பெரியதாக இருந்ததுனால, நீ சின்னதாக இருந்ததுனால உனக்கு அந்த கோலை பற்றி யோசிக்கும் போதே ஹாப்பினஸ் கிடைக்க மாட்டோம். இதெல்லாமே கேட்டு இந்த ஜிபு யோசிக்க ஆரம்பிச்சோம். நீங்க ஏதோ சின்ன சின்ன ஹாப்பினஸை பற்றி சொல்லுது, அது எதுன்னு எனக்கே தெரியாது, சொல்லி கொடுங்கன்னு. அங்கே அவர் ஜிபுவுக்கு ஒரு 5 மைல்ஸ்டோன்ஸை பற்றி சொல்லி கொடுத்தோம். அதாவது ஒரு மனிதனுக்கு எந்த மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாலும் கூட அவர் சந்தோஷமா இருக்க மாட்டோம். ஆக்சுவலி இந்த சந்தோஷம் அவருக்கு வேணும், ஆனா இல்ல. நீங்க கூட உங்களுடைய லைஃப்ல இந்த மாதிரி எங்கேயோ தங்கி நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுறதுன்னா, அதாவது இன்னும் வரைக்கும் என்னோட லைஃப்ல நான் எதுவுமே பண்ணல, இன்னும் ஏதோ பண்ணதுக்கு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் தோணுதுன்னா நீங்க கூட கொஞ்சம் போஸ்ட் பண்ணி இதை பற்றி எல்லாம் யோசிக்கணும். நீங்க இந்த வீடியோ பார்த்து முடியும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும், அதாவது நீங்க இந்த லைஃப்ல எதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டோன்னு. இன்னும் உங்களுடைய லைஃப்ல எதெல்லாம் அச்சீவ் பண்ணிடணும் இதை பற்றியும் தெரிஞ்சிடும். அதாவது அதிலிருந்து முதல்ல எதை அச்சீவ் பண்ணிடணும் அதுவும் தெரிஞ்சிடும். இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த விஷயத்துல கம்ப்ளீட் நாலேஜ் நான் கொடுக்க போறேன். ஃபுல் ஃபோக்கஸ்டா இருந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துடணும். ஸோ லெட்ஸ் பிகின். அந்த பெரியவர் சொல்லி கொடுத்த விஷயத்துல 1வது விஷயம் தான் ஏர்னிங் மோர் தேன் யூ ஸ்பெண்ட். அவர் முதல்ல கேட்ட கேள்வி இதுதான், நீங்க இப்போ எவ்வளவு ஏர்ன் பண்ணிட்டு இருக்குன்னு. அவர் சொல்லிட்டாங்க, நான் ஒரு மாதத்துல $1000 ஏர்ன் பண்றதுன்னு. அதுக்கப்புறம் அவர் கேட்டாங்க, உங்களுடைய ஒரு மாதத்தினுடைய செலவு எத்தனைன்னு. அப்ப ஜிபு சொல்லிட்டாங்க, அது ஒரு சின்ன செலவு தான் இருக்கு, எனக்கு பெரிய செலவு எதுவுமே கிடையாது, எனக்கு தனியா வீடு இல்லை, என்னுடைய சாப்பாடு இதுக்கு எல்லாமே நிறைய பணம் நான் செலவு பண்றது இல்லை, அதனால சின்ன ஒரு அமௌண்ட் தான் இருக்கு. அப்ப அந்த பெரியவர் சொல்லிட்டாங்க, இதுதான் நீங்க முதல்ல கத்துக்கணும், இதுவும் கையில் இருக்கு இல்லையா, நீங்க பணக்காரனா மாறணும்னா இந்த ஒரு வேலையை தான் தெரியணும். அதாவது உங்களுடைய ஏர்னிங்ஸ் விட உங்களுடைய ஸ்பெண்டிங் கம்மியா இருக்கணும். ஆனா இந்த உலகத்துல நிறைய பேர் அவர் எவ்வளவு ஏர்ன் பண்றதோ அதை விட ஜாஸ்தி அவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃப்ளேஷனுடைய டைம்ல எல்லா பொருளுக்கும் விலை ஏறிட்டு இருக்கும். அதாவது இப்போ உங்களுடைய ஸ்பெண்டிங் உங்களுடைய இன்கத்தை விட கம்மியா தான் இருக்குன்னா நீங்க லைஃப் செலிப்ரேட் பண்ணிடுங்க. அதாவது நீங்க மெயினான ஒரு விஷயத்துல நம்பர் 1 ஆயிருக்கு. இப்போ லைஃப்ல எப்படி சக்சஸ் அடையலாம் அதை பற்றி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கு இல்லையா. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டுதான் ஆகணும், நம்ம ஹேபிட்ஸ் நம்ம லைஃப்ல எந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும் தெரியுமா? ஒரு கெட்ட ஹேபிட் நம்ம கையில் இருக்குன்னா அது நம்ம லைஃப் ஸ்டைல்ல எப்படி எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். அதே போல ஒரு நல்ல ஹேபிட் நம்ம கையில் இருக்குன்னா அந்த நல்ல ஹேபிட்ஸ் நம்ம லைஃப்ல எந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். நம்ம ஹேபிட்ஸுக்கும் சக்சஸுக்கும் இடையில ஏதாவது சம்பந்தம் இருக்குதா, இதை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா உங்களுக்கு நான் ஒரு புக் சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். அந்த புக் பேரு தான் ஹேபிட்ஸ் டு பிகம் சக்சஸ்ஃபுல் அப்படின்ற புக். இந்த புக்கினுடைய தமிழ் ஆடியோ புக் எனக்கு குக்கு எஃப்எம்ல இருந்து கிடைச்சாங்க, அதனாலதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த ஆடியோ புக்கும் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸ் இந்தியாவில்
இந்தியாவில் எல்லா லாங்குவேஜிலும் உங்களுக்கு அன்லிமிட்டடா ஆக்சஸ் பண்ணணும்னா குக்கு எஃப்எம் இப்போ உங்களுக்காக ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபர் தான் குக்கு எஃப்எம்னுடைய 1 month சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட். அதாவது உங்களுக்கு 1 monthக்கு குக்கு எஃப்எம்னுடைய நார்மல் மெம்பர்ஷிப் எடுக்கணும்னா அது 99 rupees தான். ஆனா இந்த 50% மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு அக்ஷய் 50 அப்படின்ற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி அது வெறும் 49 rupeesக்கு ஆக்சஸ் பண்ணலாம். இதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின் கமெண்ட்லயும் இருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் குக்கு எஃப்எம்னுடைய மெம்பர்ஷிப் எடுங்க. அப்புறம் திருப்பி வீடியோக்கு வாங்க. ரெண்டாவது விஷயம் தான் ஹேவிங் an emergency fund. எல்லாருமே உங்களுக்கு பணம் எப்படி உருவாக்கிடணும் இதை பற்றி சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். அதாவது எவ்வளவு பணம் ஏர்ன் பண்ணணும், எவ்வளவு பணம் ஏர்ன் பண்ணிட்டுனா எந்த மாதிரி எல்லாம் ஆயிடல, இதெல்லாம் சொல்லி கொடுக்கும். ஆனா எவ்வளவு பணம் ஏர்ன் பண்ணிடுச்சுனாலும் அவருடைய செலவும் அது மாதிரி இருக்கும் இல்லையா? அமெரிக்காவில் ஒரு நார்மல் பர்சனுடைய சேலரி $4,000 to $5,000 தான் இருக்கு. இது இந்தியன் கரன்சியில கன்வெர்ட் பண்ணிடுச்சுன்னா மந்த்லி 3 to 4 lakhs தான் இருக்கும். ஆனா இவ்வளவு எல்லாம் வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அவருக்கு ஒரு மந்த்ல வேலை இல்லைன்னா சர்வை பண்ணவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த ஆளை என்ன சொல்லி கொடுத்த தெரியுமா? ஒரு மனிதன் கையில 3 ஆப்ஷன்ஸ் இருக்கணும் எமர்ஜென்சிக்கா. அதுல ஒண்ணுதான் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. அதாவது ஃபினான்ஷியலி ஒரு ஃபண்ட் உங்கள் கையில் இருந்தால் உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஃபீல் ஆகிடும். அதனால உங்களுக்கு தூக்கம் வந்துடும், இல்லைன்னா டென்ஷன் வந்துட்டு இருக்கும் இல்லையா? அதாவது உங்கள் லைஃப்பில் ஏதாவது திடீர்னு நடந்துடுச்சுன்னா எங்கேருந்து பணம் கிடைச்சிடும், இந்த மாதிரியான டென்ஷன் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உங்கள் கையில் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்திருக்குன்னா உங்களுக்கு ஏதாவது லைஃப்பில் பிரச்சனை வரும்போது கடன் வாங்க தேவையில்லை. அதனுடைய இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு உங்களுடைய லைஃப்பில் பணம் வேஸ்ட் ஆக்க வேண்டாம். இந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுலேயே சிலருடைய லைஃப் வேஸ்ட் ஆகி போயிட்டு இருக்கு தெரியுமா? உங்கள் கையில் எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குன்னா உங்களுக்கு ஏதாவது டென்ஷன் வரும்போதே அது சரியாக்க முடியும். உங்களுடைய சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமாக இருந்தால் அது ஜாஸ்தி மோசமாகாத பார்க்கறதுக்கு இந்த ஃபண்டு ஹெல்ப் பண்ணிடும். அதனால உங்களுக்கு பணக்காரனா மாறணும்னா இந்த எமர்ஜென்சி ஃபண்டு ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி தான் இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்க கையில் ஏதாவது எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குதா? ஜிபு என்ன சொல்லியது தெரியுமா? என் கையில் அந்த மாதிரியான ஃபண்டு இருக்கு. ஏன்னா என் கையில் பணம் வரும்போது நான் முழுசாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். என் கையில் எமர்ஜென்சி ஃபண்டு இருக்கு. நான் நிறைய பணம் ஏர்ன் பண்ணி வச்சிருக்கு. இது எல்லாமே எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுச்சுன்னா யூஸ் பண்ண முடியும். அவ்வளவு பணம் நான் ஏர்ன் பண்ணி வச்சிருக்கு. என்னோட லைஃப்பில் ஏதாவது ஒரு மோசமான சிச்சுவேஷன் வந்துடுச்சுனாலும் வேலை பண்ணாமல் கூட எனக்கு 6 months சர்வை பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாம் ஜிபு சொல்லியிருக்கு. இதெல்லாம் கேட்டு பெரியவர் என்ன சொல்லியது தெரியுமா? ரொம்ப நல்லா இருக்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் தான். நீங்க நம்ம லைஃப்ல வரக்கூடிய 2வது மைல் ஸ்டோன் கூட தாண்டி இருக்கு. 3வது விஷயம் அந்த பெரியவர் என்ன சொல்லி தெரியுமா? நாட் ஹேவிங் டெப்ட். அவர் என்ன சொல்லி கொடுத்த தெரியுமா? நீ ஏர்னிங்கை விட கொஞ்சம் கம்மியாக தான் செலவு பண்ணது, அதனால தான் உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்க முடிஞ்சது. ஆனால் நார்மலான ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி லைஃப் லீட் பண்ண முடியாது. அவருக்கு அவருடைய வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் நிறைய இருக்கும். அதனால அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அவருடைய சேலரி கூட போதாத வந்துடும். அதனால அவருக்கு டெப்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரியான லோன்ஸ் எல்லாம் எடுத்துடும், இஎம்ஐ எடுத்துடும். இந்த மாதிரியான லோன் எல்லாம் எடுத்து அதை பே பண்ணுறதுக்கு முடியாத ரொம்ப தொல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில பேருக்கெல்லாம் வீடுனுடைய லோன் இருக்கும், ஒரு சில பேருக்கெல்லாம் காரினுடைய லோன் இருக்கும், ஒரு சிலர் படிக்கிறதுக்கு லோன் எடுத்திருக்கும், அவரோட டெய்லி ரொட்டீன் செலவுக்காக கூட லோன் எடுக்கும். கொஞ்சம் கூட ஷெய்ம் இல்லாம இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட லோன் எடுக்கக்கூடிய ஆளுகள் எல்லாம் இருக்கு. ஆனால் அவருக்கு தெரியாது இந்த லோன் ஒரு ட்ராப் மாதிரி தான். இது எவ்வளவு நீங்க லோன் எடுத்து போகுதோ அவ்வளவு நீங்க அதுல ட்ராப் ஆயிட்டே இருக்கும். நம்ம லோன் எடுக்கும்போது என்ன யோசிச்சிடும் தெரியுமா? எப்படியாவது நான் இந்த பணம் எல்லாம் திருப்பி கொடுத்துடுவேன்னு. ஆனா நீங்க நினைச்ச அந்த டைம்ல அந்த பணம் திருப்பி கொடுக்க முடியலைன்னா அது அங்கே ஸ்டெக் ஆயிடுச்சுன்னா அது பெரிய அமௌண்ட்டாக மாறிட்டே இருக்கும். நம்மோட அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை விட்டு பார்க்கும்போது இயர்ஸுக்கு அப்புறம் அது 10x அதிகமாக தான் இருக்கும். அதனால யார்கிட்ட இருந்தும் டெப்ட் எடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணுறதுன்னா உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் எத்திருக்கு. பிலீவ் மீ, உங்கள் செலவெல்லாம் கம்மி பண்ணி நீங்கள் டெப்ட் எடுக்காத முன்னோட்டு போயிடுச்சுன்னா அது பெரிய காரியம் தான். அந்த பெரியவர் சொல்லிய 4வது விஷயம் தான் லிவிங் யுவர் டிராவல் ட்ரீம்ஸ். ஜிபு கிட்ட அந்த பெரியவர் கேட்டாங்க, உங்களுக்கு டிராவல் பண்ணக்கூடிய அந்த பழக்கம் இருக்குதா? ஜிபு சொல்லியாச்சு, ஆமாம் எனக்கு டிராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த பெரியவர் கேட்டாங்க, எவ்வளோ இடங்களெல்லாம் நீ டிராவல் பண்ணியிருக்கேன்னு. அப்போ ஜிபு சொல்லியது என்ன தெரியுமா? எனக்கு டிராவல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் டிராவல் பண்ணலை, ஏன்னா எனக்கு பணம் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காதுன்னு. அப்போ அந்த பெரியவர் என்ன சொல்லி தெரியுமா? இது கொஞ்சம் மோசமான விஷயம்தான். ஒவ்வொரு மனிதரும் டிராவலிங் எல்லாம் பண்ணிடணும். அப்பதான் உங்களுக்கு புது புது இடங்கள் எல்லாம் தெரியும், புது புது மனிதர்களை எல்லாம் சந்திக்கும், உங்களுக்கு புதிய புது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கணும்னா நீங்கள் டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதனால நீங்க டிராவலே பண்ணாது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தோம். ஆனா நீங்க எப்பவுமே டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நீங்க ஒரு மாதத்துல ஒரு நாள் வெளியே போறதுக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்குன்னா கூட அது பெரிய விஷயம் தான். ஆனா இந்த மாதிரியான ஒரு ஷெட்யூல் எல்லாருக்குமே பண்ண முடியாது. 5வது விஷயம் அந்த பெரியவர் என்ன சொல்லி தெரியுமா? லேர்னிங் பர்சனல் ஃபினான்ஸ். அவர் என்ன சொல்லி தெரியுமா? பணம் எல்லாருக்குமே ஏர்ன் பண்ண தெரியும்,
ஆனா அந்த பணம் எல்லாம் எப்படி செலவு பண்ணிடணும் இதை பற்றி தான் தெரியாது. ஒரு சிலர் வந்து பணம் ஏர்ன் பண்ணிடும், அது செலவும் பண்ணிடும். அவருக்கு தெரியாது இந்த பணம் ஃபியூச்சர்ல வந்து எவ்வளவு யூஸ் வரும்னு. அது ஏன்னா அவ கையில பர்சனல் ஃபினான்ஸினுடைய ஒரு நாலேஜ் இல்லைன்னு தான் சாரும். ஒரு சிலருக்குலாம் இது தெரியும், ஆனாலும் இது பண்ணல, அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த பர்சனல் ஃபினான்ஸை பற்றி நீங்க டைம் டு டைம் நாலேஜ் ஏர்ன் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க இதை பற்றி புரியணும். அதனால நீங்க சேவிங்ஸ், இன்வெஸ்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்ல, செலவு பண்றதுல எல்லாம் கண்ட்ரோல் கொண்டு வந்துடணும். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த ஜிபு என்ன யோசிச்சே தெரியுமா? அவர் வந்து எப்பவுமே இந்த சேட் மூடில் இருந்த இல்லையா, அது வந்து வேஸ்ட் தான். அவர் என்ன பண்ணணும்னு நினைச்சிருந்தோம் அதெல்லாம் அவர் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கு. அவர் வந்து அந்த சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கு. ஆனால் அது அவரால் தெரியாது, ஏன்னா அவருக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லை. அதனால தான் இந்த பெரியவர் வந்து அவருக்கு சொல்லி கொடுத்தப்போ தான் அவர் வந்து ரியலி ஃபினான்ஷியலி ஃபிட் தான், அது அவருக்கு புரிஞ்சது. இப்போ உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லுதுன்னா, நீங்களும் இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுன்னா உங்களுக்கும் உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கிளியர்லி இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் எங்கே ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கு, உங்களுடைய ஆக்சுவல் கோல் வந்து உங்களிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் அப்புறம் பார்க்கலாம். பாய்.